அனைவருக்கும் வணக்கம். சின்மய அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ் டிஎன்பிசி 2026க்கான குரூப் 1 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதற்காக நம்ம அகாடமியில டெஸ்ட் சீரிஸ் அறிமுகப்படுத்தியிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ்களோட பேரை பாருங்க, வேள்வி டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆஃப்லைன்ல இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா 30 ஜூன் 2026 ஸ்டார்ட் பண்றோம். மினிமம் அமௌண்ட் அப்ப டெஸ்ட் சீரிஸ் 999 நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மினிமம் டெஸ்ட் சீரிஸ் போட்டு நம்ம என்ன பண்ண போறோம், மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட போறோம். டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 டெஸ்ட் நடக்குது. ஏதாவது உங்களுக்கு என்கொயரி பண்ணணும், டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணணும்னா என்கொயரி நம்பருக்கு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கால் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ்க்கு கியூஆர் கோடு மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல தெரியுற கியூஆர் கோடுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ வாங்க டெஸ்ட் சீரிஸ்க்கான ஃபியூச்சர்ஸ் போகும். டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் 24 டெஸ்ட், 24 டெஸ்ட். அவ எப்படி ஸ்பிளிட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 யூனிட் வைஸ் டெஸ்ட். அப்ப 18 யூனிட் வைஸ் டெஸ்டா போகுது. 3 ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறமா பாருங்க 3 ஃபுல் மார்க் டெஸ்ட். அப்ப மொத்தம் உங்களுக்கு 24 டெஸ்ட் கவர் ஆகும். அப்ப டெஸ்ட் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு 3வது நாள் உங்களுக்கு தேர்வா இருக்கும். அப்போ 30 ஜூன் ஆரம்பிக்குதுன்னா 2 நாள் கேப் விட்டு அடுத்த டெஸ்ட் சீரிஸா இருக்கும். அப்ப 2 நாள் கேப் விட்டு ஒவ்வொரு டெஸ்டும் உங்களுக்கு நடக்கும். அப்ப சைமல்டேனியஸா உங்களுக்கு போர்ஷன் கவர் ஆகிட்டே போகும். அழகா நீங்க என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். அப்ப டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி நடக்கும். டெஸ்ட் ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. காலையில எப்பவுமே டிஎன்பிசி நடத்துற மாதிரி 3 மணி நேரம் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஆன்சர் கீ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கு டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்க ஓஎம்ஆர்க்கையும் கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்டும் விடுவோம். அப்ப ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், விடுவோம். அப்ப டெஸ்ட் எழுதுறோம் ப்ராப்பரா 3 மணி நேரம் டிஎன்பிசில எழுதுற மாதிரி நம்மளுக்கு மார்க்கும் தெரியுது. அப்போ ஒரு 100 பேர் 50 பேர் முன்னாடி நம்ம ரேங்க் லிஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகுது, ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்ப டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்ச உடனே ஆன்சர் கீ உங்களுக்கு என்ன பண்ணுவோம், பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். என்டையர் சமச்சீர் புக் உங்களுக்கு கவர் ஆயிடும். அப்ப சமச்சீர் புக் டிஎன்பிசி குரூப் 1 நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பேஸ் வந்து என்னது, 6th ல இருந்து 12th ஸ்கூல் புக் பேஸ். என்டையர் கொஸ்டின் எடுக்கும் போது ஒவ்வொரு வாத்தியாரும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பிளஸ் ஸ்டாண்டர்டான ஆத்தரைட் புக்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி எடுத்துருவார்கள். அப்ப குரூப் 1 கொஸ்டின் எப்படி வரும், 4 ஸ்டேட்மெண்ட் வருமா, அப்ப 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அப்போ மேட்ச் வருமா, மேட்ச் இருக்கும். காரண கூற்று வருமா, காரண கூற்று இருக்கும். 4 கொடுத்துட்டு எது தவறானது இருக்குமோ அதுவும் காணப்படும். ஒரிஜினல் டிஎன்பிசி குரூப் 1 பேட்டர்ன் எப்படியோ அதே பேட்டர்ல தான் உங்களுக்கு 24 டெஸ்டும் நடக்கும். அப்ப டெஸ்ட் சீரிஸ் எப்படி சார் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. டெஸ்ட் 1, அப்ப டெஸ்ட் 1 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, நான் சொல்லிட்டேன். டெஸ்ட் 1 30ல ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூனிட் 2 யூனிட்டா நான் பிரிச்சிருக்கேன். அப்ப இங்க பாருங்க, டெஸ்ட் 1ல பாலிட்டியும் உங்களுக்கு சயின்ஸும் எடுத்திருக்கேன். அப்ப ஒவ்வொரு டெஸ்டும் 200 கொஸ்டின். அதான் எப்படி டிஎன்பிசில நடத்தப்படுமோ அதே மாதிரி. அப்போ 2 யூனிட் பிரிச்சிருக்கோம். பாலிட்டியும் சயின்ஸ் போட்டிருக்கேன். அதே டெஸ்ட் 1ல உங்களுக்கு என்ன கண்டினியூ ஆக போகுது, கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 1ல எவ்வளவு முக்கியமா பிளே பண்ணணும் உங்களுக்கு தெரியும். 200 கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு 30 to 40 கொஸ்டினா கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நான் எல்லா சீரீஸ்லயும் சேர்த்திருக்கேன். அப்ப நீங்க எழுதக்கூடிய 24 டெஸ்ட்ல 3 மார்க்கை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பல்சரி எழுதுவீங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியும் கம்பல்சரி எழுதுவீங்க. அப்ப எல்லா டெஸ்ட்லயும் காணப்படுது. கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் 2 யூனிட் கம்பைன்டா வரும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும். அடுத்த டெஸ்ட் பாருங்க, எக்கனாமி சேர்த்திருக்கேன். அப்ப எக்கனாமியோட என்ன சேர்த்திருக்கேன், ஜாக். அப்போ ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லைட்டான சப்ஜெக்ட். அப்ப ஸ்கோரிங் ஏரியா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஸ்கோரிங் ஏரியா கம்மியா மார்க் வருது ஒரு பக்கம். அது ரெண்டுத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கிளிக் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு நல்ல ப்ராப்பரான விஷயம் என்னன்னா இதுதான். அப்போ ப்ராப்பராவோ டெஸ்ட் சீரிஸ் மூவ் ஆகுது. ஒரு வெயிட்டேஜ், ஒரு லைட் வெயிட்டேஜ். அப்படியே டெஸ்ட் 3 பாருங்க, ஹிஸ்டரி போகுது. அப்போ யூனிட் 3யும் யூனிட் 6ல இருக்கு இல்லையா, அதோட கம்பைல் பண்ணி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஒரு டாபிக். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் 2 நாளுக்கு ஒரு வாட்டினா கம்பைண்ட் ஆகி போகும். அப்ப சார் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டே போனா போதுமா சார், நீங்க 1 2 3 4 5 போயிட்டே இருக்கு சார், டெஸ்ட் சீரிஸ் அழகா கொடுத்துருக்கீங்களே, அப்ப அழகா மூவ் ஆனா என்ன சார் ஆகும், ஓரளவு நம்ம டெஸ்ட் சீரிஸ் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கம்பல்சரி என்ன தேவைப்படும், ரிவிஷன் தேவைப்படும். அப்போ உங்களுக்கு
கம்பல்சரி என்ன தேவைப்படும், ரிவிஷன் தேவைப்படும். அப்ப இங்க பாருங்க 8 டெஸ்ட் மூவ் ஆகி 9வது டெஸ்ட்ல ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த ரிவிஷன் டெஸ்ட பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க எழுதின 1 to 8 டெஸ்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், நான் பிளான் பண்ணிருக்கேன். அப்ப அழகா ஒரு கவர் போது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல ஒரு கால்வாசி சிலபஸ் என்ன ஆயிடும், உங்களுக்கு கவர் ஆயிடும். அப்ப அடுத்த ரிவிஷன் வரைக்கும் படிச்சீங்கன்னா முக்காவாசி சிலபஸ் கவர் ஆயிடும். அப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணா போதுமானது. அப்ப அடுத்து பாருங்க, 10வது டெஸ்ட் போட்டிருக்கேன்னா அப்படியே ஹிஸ்டரி சேர்த்திருக்கேன், யூனிட் 6 சேர்த்திருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்திருக்கேன், ஆப் சேர்த்திருக்கேன். அப்ப டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றேன், பிடிஎஃப் அப்லோட் பண்ணி விடுறேன், அதை என்ன பண்ணுங்க நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு எடுத்து பாருங்க 11 அழகா மூவ் ஆகுதா, ஒரு வெயிட் சப்ஜெக்ட், ஒரு லைட் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் மென்டல் எபிலிட்டி. மெயின் சோர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு வெயிட்டேஜ் டாபிக் என்ன நம்மளுக்கு தெரியும். யூனிட் 4ல இருந்து பாலிட்டி 40 கேள்வி வருது. அடுத்து யூனிட் 5 எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன்ல 50 கேள்வி வருது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, அதுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி உங்களுக்கு 7 கேள்வி வருது, 40 கேள்வி வருது. ஆப்டிடியூட்ல இருந்து உங்களுக்கு 7 கேள்வி வருது, 25 கேள்வி வருது. இந்த 4 வெயிட்டேஜ் டாபிக் யூனிட்ஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் போவாங்க. அப்ப வெயிட்டேஜ் போகும்போதெல்லாம் நீங்க படிச்சா ஈஸியா இருக்கும். அப்ப ஸ்கோரிங் ஏரியாவும் பண்ணிருக்கோம். சார் குரூப் 1 பிலிமினரியோட கட் ஆஃப் எவ்வளவு சார் இருக்கும்ன்றது நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். 150 பிளஸ் போடணும் கண்ணா, ஏன்னா பேஸ்ட் ஆன் வேகன்சி. அதனால 150 பிளஸ் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், மெயின்ஸ்குள்ள போக முடியும். இப்ப அடுத்து பாருங்க 12 டெஸ்ட் அப்படியே மூவ் ஆகுதா, அழகா 2 கிளிக் பண்ணிருக்கா, கிளிக் பண்ணி மூவ் ஆகும். மேக்ஸ்ல ஒரு டாபிக் மிஸ் ஆகாது, எல்லா டாபிக்குமே கொடுத்துருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லா டாபிக்குமே கொடுத்துருப்பேன். மாசத்தை அழகா ஸ்பிளிட் அவுட் பண்ணிட்டேன். மே மாசமா அப்ப பார்ட் 1 பார்ட் 2, ஏப்ரலா பார்ட் 1 பார்ட் 2. அப்போ உங்களுக்கு அழகா என்டையர் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஆகும், கவர் ஆயிடும். கரண்ட் அஃபேர்ஸுமே நார்மலா ஒன்லைனர்ல வரலாது, ஸ்டேட்மெண்ட்ல தான் வரும். அப்ப அழகா டெஸ்ட் சீரிஸ் மூவ் ஆகுது, ஒரு கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. அப்ப ரிவிஷன் டெஸ்ட் 2 போட்டிருக்கேன். அப்படியே பாருங்க டெஸ்ட் 10ல இருந்து 14 வரைக்கும் அழகா அங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சா, இது செகண்ட் ஹாஃப். அப்ப 2வது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், சிலபஸ்ல முக்காவாசி முடிஞ்சிரும். கடைசியா மிச்சம் இருக்கக்கூடிய பாட்டை அழகா போட்டுட்டு டெஸ்ட் சீரிஸ் என்ன பண்ணிருக்கேன், கடைசியா மெயினான விஷயத்தை எல்லாரும் பார்க்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் போட்டிருக்கோம், மேக்ஸ மட்டும் நல்லா கவனிங்க. சிலபஸ் முடிச்சுட்டு மேக்ஸ்ல ஸ்கூல் புக்கை போட்டிருக்கேன். நம்மளுக்கு அபிஷியலாவே சொல்லியாச்சு 6th 7th 8th 9th 10th அந்த மேக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அந்த புக்கையும் கடைசியா சேர்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேஜர் நேஷனல் லீடர்ஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு கம்பல்சரி நம்மளுக்கு கொஸ்டின் உண்டு. அழகா இந்தியாவையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் லீடர்ஸ் நம்ம படிக்கணும். அப்ப அதையும் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்ல போட்டிருக்கேன். அப்ப அழகா டெஸ்ட் சீரிஸ் முடியுது, அதை முடிகிற போது ரிவிஷன், இது 3வது ரிவிஷன். அப்போ 3வது ரிவிஷன் நீங்க முடிக்கும் போது என்டையர் சிலபஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். ப்ராப்பரா ஒரு குரூப் 1 எழுதக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன ஆயிடுவீங்க, ஸ்டாண்டர்ட் ஆயிடுவீங்க. எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா அழகான எக்ஸ்போர்ட் மூலியமா தான் எடுக்கிறோம். அப்ப ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும், ஒன்லைனரா இருக்காது. பேசிக் கேள்வி எதுவுமே இருக்காது கண்ணா. அந்த பேசிக் கேள்வி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு டிஎன்பிசி ப்ராப்பரா எப்படி எடுப்பாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் இந்த கேள்வி எல்லாம் காணப்படும். 3 மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். அழகா 3 மார்க் டெஸ்ட்னா அது உங்களுக்கு 4ஆம் தேதியோட முடியுது. 6ஆம் தேதி எக்ஸாம் அப்படி என்ன பண்ணலாம், ப்ராப்பரா எழுதிடலாம். குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் பிளான் பண்ணிருக்கோம், அழகான ஷெட்யூல் போட்டு கொடுத்திருக்கேன். இந்த ஷெட்யூலை மாணவர்கள் ஃபாலோ பண்ணா போதுமானது. மாணவர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், வேகன்சி கம்மியா இருக்குன்னு நம்மளோட கோலை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், பயணம் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் சீரிஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் சீரிஸுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்க அப்கமிங் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். டிஎன்பிசிக்கு புதுசா PCM பேட்ச் ஆரம்பிக்க போறோம். அதற்கான டீட்டெயிலும் நான் விரைவா கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.